ஓம் நம சிவாய. எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. என் அன்பு கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல வாழ்க்கையில உங்களை ஜெயிக்க வைக்கிற தெய்வம் எது, அது என்னென்ன தெய்வம், அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்பொழுதுமே நாம ஒரு வீடியோ போட்டுட்டோம், 10 நிமிஷம் ஆயிடுச்சு, முடிச்சிருவோம், முடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம கிட்ட இருக்காது. ஒரு வீடியோ போட்டாலும் அது தெளிவா இருக்கணும், விளக்கமா இருக்கணும், உண்மையா இருக்கணும். அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ ஒரு அற்புதமான வீடியோ. உங்க வாழ்க்கையில உங்களை ஜெயிக்க வைக்க போற தெய்வம் மட்டும் இல்ல, இந்த வீடியோவும் உங்களை ஜெயிக்க வைக்க போகுது. சரி, வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்னங்க தொடர்பு? ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஆன்மீகம் இல்லாம ஒரு மனுஷனால வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. இதை அடிச்சு சொல்லலாம். அப்ப நிறைய பேர் வாழ்க்கையில ஜெயிச்சவங்க கண்டிப்பா ஆன்மீக பாதையில பயணிச்சவங்களா தான் இருப்பாங்க. இல்ல அப்படின்னா அவர்களுடைய கர்மா கொடுத்து வைத்தவர்கள் போன ஜென்மத்துல பல புண்ணியங்களை செஞ்சு இந்த ஜென்மத்துல அதை அனுபவிக்க வந்தவர்களாக இருக்கணும். அதை தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 90% வெற்றிக்கு காரணம் இந்த ஆன்மீகமா தான் இருக்கணும். அப்ப நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா எது முக்கியம்? உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும், மனசு குழப்பம் இல்லாம இருக்கணும், தெளிவா இருக்கணும். அப்படி தெளிவா இருந்தாதான் வாழ்க்கையில நிம்மதி இருக்கும். நிம்மதி இருந்தாதான் ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கவே முடியும், அதுவும் தெளிவா சிந்திச்சு முடிவெடுக்க முடியும். அப்படி தெளிவா சிந்திச்சு முடிவெடுக்கணும் அப்படின்னா நம்முடைய விதியை புரிஞ்சுக்கணும். அப்ப நம்முடைய விதி யார் கையில இருக்கு? இறைவன் கையில. அப்ப ஆன்மீகம் இல்லாம இந்த உலகம் அசையாது. அதனாலதான் இந்த வீடியோ முழுக்க உங்களை ஜெயிக்க வைக்கிற தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. இது பழமொழி, கிராமத்துல நிறைய கேட்டிருப்போம். அதாவது எல்லா விஷயங்களும் கடவுளுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு, கடவுளுடைய கருணை இல்லாம எந்த நன்மையும் நடக்காது அப்படிங்கறதுதான் இதுக்கான பொருள். பேசிக்காவே இந்த உண்மை எல்லாருக்குமே தெரியும். ஆனா சில பேர் அறிவியல் மட்டும்தான் உலகத்தை காப்பாற்றும், அறிவியல் மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற்றும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. என்னதான் அறிவியல் அப்படின்னு இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளாரதான் அந்த அறிவியலே இருக்கு. இந்த பிரபஞ்சம் இல்லாம அந்த அறிவியல் எங்க இருந்து வந்தது? அப்ப இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சக்தி இருக்கு, ஒரு ஆற்றல் இருக்கு. இந்த பிரபஞ்சம் நம்ம மேல செலுத்தக்கூடிய ஆதிக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்கணும். அப்ப ஒவ்வொரு ராசிக்கும், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவையான ஒரு தெய்வம் இருக்கு. அந்த தெய்வம் எது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். அப்ப இந்த ஆன்மீக அடிப்படையில நம்முடைய மகிழ்ச்சியை வளர்த்துக்கிறது, கடவுளை வழிபடுறது, பரிகாரங்கள் செஞ்சுக்கிறது, இப்படி நிறைய ஜாதக குறிப்புகள் இருக்கு. முன்னோர்கள் நிறைய பேர் சொல்லிட்டு போயிருக்காங்க. இங்க எல்லாமே நாமளா ஏதோ கட்டுக்கதை கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாமே அனுபவிச்சு உணர்வுபூர்வமா எழுதி வைக்கப்பட்ட உண்மைகள் இந்த பரிகாரங்கள், கடவுள் வழிபாடு எல்லாமே. அதனால நாமளை ஜெயிக்க வைக்கிற தெய்வம் இது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரத்தை பார்க்க போறோம். நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் ஆன்மீக பாதையில கலப்படம் இல்லாத பொருட்களை வாங்கறதுக்கும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 9043688626 குட் பேபி. இந்த காலகட்டத்துக்கு ஏற்றது மாதிரி எல்லா வகையான பூஜை பொருட்களும் இவங்கள்ட்ட இருக்கு. உணவுப் பொருட்கள், மசாலா, ஒரிஜினல் பசுமாட்டு நெய், ஊறுகாய், இது மாதிரி உணவுப் பொருட்களும், செக்கில் ஆட்டின சுத்தமான எண்ணெய் வகைகள் இவங்கள்ட்ட இருக்கு. இன்னைக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா நம்மளால வாழவே முடியாது, முன்னாடி யோசிக்கவே முடியாது. ஒரு பிரச்சனை அப்படின்னா பயந்துடுறோம். அதனால நம்முடைய ஆரோக்கியத்துக்கும் உடல் எடை அதிகரித்தாலும் அல்லது உடம்புல உள்ள பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் இன்னைக்குள்ள ஆரோக்கியம் இல்லாத உணவுகள், ப்ரெசர்வேட்டிவ், ஒரு சரியான உணவு பழக்க வழக்கம் இல்லாததான். அதுக்கெல்லாம் தீர்வா இந்த குட் பேபி இவங்க ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. வெயிட் லாஸ் பவுடர், அதுபோல் வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட்டு, அது சம்மந்தப்பட்ட சில ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்றைக்கி நல்லா போயிட்டுருக்கு. அதனால் இவங்களை கான்டாக்ட் பண்ணி பயன்படுத்திக்கிங்க. அடுத்து பார்த்தோம்னா உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே குடும்பத்தில் சிக்கல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சிக்கல்கள் என்ன உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஜெயிக்க விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா கணவன் மனைவி இந்த அனுசரித்து போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அமையாது. ஏன்னா நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படி. எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு பிரச்சனையில சிக்கிப்பீங்க. மனைவியா இருந்தா குடும்ப பிரச்சனை, கணவனா இருந்தா தொழில் வேலை, குடும்பமா இருந்தா கடன் பிரச்சனை, அப்புறம் வயதானவர்களா இருந்தா நோய் பிரச்சனை. இப்படி சிக்கிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்பொழுதுமே உண்டு உங்க ராசிக்கு. ஆனா அனுசரிச்சு போக முடியாத ஒரு காரணம், ஏன்னா வேலை செய்யணும், தொழில் செய்யணும்,
ஓடி ஓடி உழைக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், கடன் அடைக்கணும், இப்படி ஏகப்பட்ட ஒரு பிரச்சனையில சிக்கி அதிலிருந்து மீள முடியாம தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. குடும்பத்துக்காக எவ்வளவுதான் உழைச்சாலும் நல்லது செஞ்சாலும் நல்ல பேர் மட்டும் உங்களுக்கு கிடைக்காது. அது என் நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் கிடைச்ச ஒரு வெகுமானம். மனைவிக்கு அல்லது கணவனுக்கு அடிக்கடி உடல் பாதிப்பு ஏற்படும். கணவன் மனைவி வழி உறவுகளால பிரச்சனைகள் ஏற்படும். அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வரும். ஒரு விரக்தி மனப்பான்மை ஏற்படும். சோர்ந்து போயிடுவீங்க. பத்தாக்குறைக்கு வேலையில இருந்து திடீர்னு வெளியில வர்றது, ஒரு வேலைக்கு சேருவீங்க, திடீர்னு வெளியில வந்துடுவீங்க. ஏன்னா உங்களது திறமைக்கும் கௌரவத்துக்கும் சரியில்லாத வேலையா இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் கௌரவம் ரொம்ப முக்கியம். அந்த கௌரவத்துக்கு ஒரு இழக்கு வந்ததுன்னா பணம், ஆசை, கனவு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வெளில வந்துடுவீங்க. இப்படியான சூழ்நிலையில அடிக்கடி வேலை மாற்றம் நடந்துகிட்டு இருக்கும். அதுபோல உங்களுக்கு தேவையான பண வசதிகள், பண வரவு இருந்தாலும் சேமிக்க மட்டும் உங்களால முடியாது. பணம் வரும், செலவாகும், கடன் வாங்குவீங்க. பணம் வரும், கடன் அடைப்பீங்க, செலவாகும், மறுபடியும் கடன் வாங்குவீங்க. இது ஒரு வாழ்க்கை, ஒரு வட்டம்ங்கிறது மாதிரி இந்த சுழற்சியிலேயே சிக்கி காலம் பூரா ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலை. இதனாலேயே ஒரு விரக்தி, எதுக்குடா வாழ்றோம், ஊரை விட்டு வெளில போனா கூட ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை, அங்கேயும் பிரச்சனை. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனையில சிக்கி தவிக்கிற ஒரு ராசி தான் உங்க ராசி. தான தர்மம் செய்யற குணம் அதிகம் இருக்கு. இது பெரும் பிரச்சனை. உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை பெரும் பிரச்சனை. ஏன்னா மனசு ஒரு தங்கமான மனசு அப்படின்னா ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. சீக்கிரம் உங்களை ஏமாத்தி காரியம் சாதிச்சுட்டு நன்றி மறந்து தூற்றி கொண்டு இருப்பார்கள். புறம் பேசுவாங்க. போதா குறைக்கு கடன் வாங்கி வேற அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க. அப்புறம் வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாம அவமானப்படுவீங்க. அப்புறம் அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது வரும். அதனால மன உளைச்சல், அதனால குடும்பத்தில் பிரச்சனை, பிரிவுகள், இன்னும் சொல்லப்போனால் அடித்தடி சண்டை கூட நடக்கும். நான் எங்கேயாவது போகிறேன், இல்லை நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு கூட நிறைய நேரம் குடும்பத்தில் அந்த பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும். எதிர்பாராம சில இன்பமான விஷயங்களும் நடக்கும். அதுதான் வாழ்க்கை, ஒரு சூட்சமமானது, ஒரு வித்தியாசமானது. அதுதான் நம்மளை தாக்கு பிடிக்கும். எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் திடீர்னு ஒரு சந்தோஷமான ஒரு சம்பவம், சந்தோஷமான ஒரு நிகழ்வு, ஒரு செய்தி, இப்படி வந்துட்டு போவோம். ஆனாலும் அது நீடிக்காது. திடீர்னு 2 நாள் நல்லா இருப்போம், அடுத்த பிரச்சனைகள் வரும். 2 நாள் நல்லா இருப்போம், பிரச்சனை வரும். சரி, நம்ம தான் இவ்வளவு கஷ்டப்படுறோம், நமக்கு ஏதாவது பூர்வீக சொத்தாவது கிடைக்குமா அப்படின்னா அதுக்கும் வழி இல்லாம பெரும் பிரச்சனையில சிக்கி இருக்கும் அந்த பூர்வீக சொத்து. அதனால குடும்பத்துல, அதனால அண்ணன் தம்பி உறவுகளுக்குள்ளார, அக்கா தங்கச்சி உறவுகளுக்குள்ளார பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும். அது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா கிடைக்காது. எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில இன்பம் துன்பம் சமமா பார்க்குற ஒரே ராசி உங்க ராசி தான். ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ரொம்ப துக்கமா வருத்தமா இருந்தீங்கன்னா இதுவும் கடந்து போயிடும். நாமளும் ஒரு நாள் இந்த இடத்துல இருந்து வெளியில வர மாட்டோமா? இந்த இடத்துல தான் கடவுள் வருகிறார். இறைவா நீ இருக்கியா இல்லையா? என்னைக்கு இதுல இருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவ? ரொம்ப நொந்து போயிடுவீங்க. எப்போதுமே நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு உண்மையான, ஒரு நேர்மையான, ஒரு நல்ல குணம் கொண்ட ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ எந்த ஒரு தெய்வமுமே கைவிடுறதில்லை. இந்த பிரபஞ்சம் கைவிடுறதில்லை. இது நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏதாவது ஒரு வகையில, ஏதாவது ஒரு உருவத்துல, ஒரு சூழ்நிலையில உங்க கூடவே இந்த பிரபஞ்சம் இருந்துகிட்டு இருக்கும். அதாவது எப்படின்னா, முக்கியமா 3 உருவங்களாக, 3 வழியில நமக்கு துணையாக இருக்கும் இந்த பிரபஞ்சம். அதை நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது தெய்வங்களாக நம்ம பிரிச்சிருக்கோம். 3 தெய்வங்களாக ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. முதல்ல நமக்கு வாழ்க்கையில கஷ்டம்னா துணை நிக்கிறது, அல்லது கஷ்டப்படுற நேரத்துல கூட நிக்கிற தெய்வம், அல்லது அதிர்ஷ்டம், ஏதாவது ஒரு கஷ்ட நேரத்தில் அதிர்ஷ்டத்தை கொடுத்து தூக்கி விடுற தெய்வம். இப்படி 3 வகையான தெய்வம் நம்ம வாழ்க்கையில இருக்கு. அதாவது குல தெய்வம், இஷ்ட தெய்வம், உபாசன தெய்வம். இந்த 3 தெய்வங்கள் நம்ம வாழ்க்கையில மிக மிக முக்கியமான தெய்வங்கள். இந்த விஷயத்தெல்லாம் இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டீங்களோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க. இந்த நிமிஷத்துல இருந்து இந்த தெய்வங்களை நான் சொல்றபடி வணங்கி பாருங்க. உங்க வாழ்க்கையில மாற்றம் கண்டிப்பா ஏற்படும். 100% ஏற்படும். ஏன்னா இதெல்லாம் வெறும் வார்த்தைக்காக இங்க நம்ம சொல்றதில்ல, அனுபவபூர்வமா உணர்ந்ததால இங்க நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு மனுஷனுக்கு 3 தெய்வங்கள் முக்கியமான தெய்வம். குல தெய்வம், உபாசன தெய்வம், இஷ்ட தெய்வம். செல்வம், செல்வாக்கு, அதிர்ஷ்டம், இப்படி எல்லாருமே ஆசைப்படுறோம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அதிபதி இருக்கு. ஒவ்வொரு அதிபதிக்கும் ஒவ்வொரு கடவுள்கள் இருக்காங்க. அப்ப 12 ராசிக்கும் 27 நட்சத்திரத்துக்கும் தனித்தனியா
கடவுள்கள் இருக்காங்க. நம்ம எல்லா நோய்களுக்கும் ஒரு டாக்டர் கிட்ட போறதில்ல, எல்லா பொருள் வாங்கறதுக்கும் ஒரு ஸ்டோருக்கு போறதில்ல, எல்லா சுற்றுலாவுக்கும் ஒரு நாட்டுக்கு நம்ம போறதில்ல. ஒன்னொன்னும் விதவிதமா இருக்கு. அப்ப எங்கெங்க எதுக்கு போறோமோ அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்க முடியும். அப்படித்தான் நம்ம ராசிக்கு, நம்ம நட்சத்திரத்துக்கு, நம்ம பிறந்த பிறவி பலனுக்கு ஏற்றது மாதிரி தெய்வங்கள் இருக்கு. போன வீடியோல கோவில்கள் பத்தி பார்த்திருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இருக்கு, உங்களை ஜெயிக்க வைக்கிற கோவில் இது அப்படின்னு. அதுபோல உங்களை ஜெயிக்க வைக்கிற தெய்வம் ஒவ்வொரு ராசிக்கு தனித்தனியா இருக்கு. அதனால அப்ப அந்த தெய்வங்கள் தான் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கு. ராசிக்குரிய தெய்வத்தை நம்ம வணங்கும் போது நம்முடைய நேரமும் நல்ல நேரமா இருக்கும், செல்வ வளமும் பெருகும், வாழ்க்கையில நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ அது நடக்கும். அது மட்டும் இல்ல, ரொம்ப அமைதியை கொடுக்கும், அபரிதமான வெற்றியை கொடுக்கும். நம்ம நினைச்சு பார்க்க முடியாத வெற்றியை கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் இங்க நிறைய உண்டு. நமக்காக, அதாவது நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம், ஒரு தெய்வத்தை கும்பிடுறோம் அப்படிங்கிறத விட நாமளை எதிர்பார்க்கிற தெய்வத்துக்கு போகும்போது கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றியை நமக்கு அது கொடுக்கும். அதனால இப்ப முதல்ல குலதெய்வத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். ஒரு மனுஷன் பெத்தவங்களாலோ மற்றவங்களாலோ உறவினர்களாலோ கைவிடப்பட்டாலும் கடவுள் என்னைக்குமே கைவிடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லவங்களையும் நியாயமானவங்களையும் குலதெய்வம் கைவிடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி இதெல்லாம் திரும்ப கிடைக்கணும் உங்களுக்கு அப்படின்னா குலதெய்வ வழிபாடு 100% முக்கியமானது. நல்லா மனசுல பதிய வச்சுக்கங்க. குலதெய்வ வழிபாடு இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன முன்னேற்றத்தை கூட பார்க்க முடியாது. குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனைகள் நடக்கும். எல்லாத்துக்கும் காரணம் குலதெய்வ வழிபாடு. ஏன் குலதெய்வ வழிபாடு முக்கியம் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய குலதெய்வம் மட்டுமே அவங்களுக்கு நன்மை செய்ய முடியும். வேற தெய்வங்கள் நீங்க கும்பிட்டாலும் கும்பிடலனாலும் குலதெய்வம் வழியா தான் அந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஏன்னா பல வழியில முயற்சி பண்ணி பார்த்துட்டு குலதெய்வம் வழியால தான் நமக்கு நன்மை கிடைக்குது அப்படின்னு பல மகான்கள் சொல்லிய உண்மை இது. இதெல்லாம் உணர்வுபூர்வமா உணர்ந்திருக்காங்க. குலம் அப்படின்னா நம்முடைய குடும்ப பாரம்பரியம். அப்ப நம்முடைய குடும்பத்துக்குன்னு ஒரு வழிபாட்டு தெய்வம் இருந்திருக்கு, நம்முடைய முன்னோர்கள் வழிபட்டிருக்காங்க. அது சந்ததி சந்ததியினரா குலதெய்வ வழிபாட்டை யார் சரியா செஞ்சுக்கிட்டு வராங்களோ அவங்கள எந்த கிரகமும் எந்த தோஷமும் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா குலதெய்வத்துக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. சிலருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு நேரம் சுத்தமா நல்லா இருக்காது, ஆனா சந்தோஷமா இருப்பாங்க. ரொம்ப நஷ்டத்துல இருக்க வேண்டிய நேரமா இருக்கும், ஆனா ரொம்ப ஜகஜோதியா ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா குலதெய்வத்தை அவங்க எல்லாம் சரியா போய் வணங்கிட்டு இருக்கிறவங்க. வருஷம் 3 மாசத்துக்கு ஒரு முறை குலதெய்வ நிவர்த்தி அந்த வழிபாட்டெல்லாம் தவறாம செய்யறவங்க. அப்ப குலதெய்வம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. முக்கியமா குலதெய்வ கோயிலுக்கு என்னைக்கு போன சக்தி அதிகம் கிடைக்கும், நமக்கு அந்த ஆற்றல் அதிகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு உங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் 2 மண் விளக்குல விளக்கெண்ணெயை ஊற்றி ஒரு எலுமிச்சம்பழத்தை கோவில் சூலாயத்துல குத்திட்டு உங்க குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி 18 நாள் இல்லைனா 27 நாள் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா குலதெய்வம் உங்க கூடவே இருக்கும். அது எவ்வளவு பெரிய நோய், எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய பாவம் பழிகள் இருந்தாலும் குலதெய்வம் அப்படியே உங்களை தூக்கி நிறுத்தும். அதனால எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு போய் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அதாவது 2 எலுமிச்சம்பழம், 2 மண் விளக்கு, விளக்கெண்ணெயை ஊத்திட்டு எலுமிச்சம்பழத்தை சூலாயத்துல குத்திட்டு கும்பிட்டுட்டு வாங்க. அதனால குலதெய்வம் அப்படிங்கிறது மிக மிக ஒரு முக்கியமான தெய்வம் நம்ம வாழ்க்கையில. இப்ப கும்பராசிக்கு குலதெய்வமா என்ன தெய்வம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல கும்பராசி காற்று ராசி. காற்று ராசி அப்படின்னா எல்லை காவல் தெய்வங்கள் பெரும்பாலும் குலதெய்வமா வருவாங்க. அதாவது முனீஸ்வரன், மதுரை வீரன், எல்லை காளியம்மன், கருப்பன், இப்படி எல்லை காவல் தெய்வங்கள் தான் உங்க ராசிக்கு குலதெய்வமா வரக்கூடியவர்கள். குலதெய்வம் தெரியல அப்படின்னா உங்களுடைய மூத்த பிள்ளை இல்லைன்னா நீங்க மூத்த பிள்ளையா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல இந்த குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஓரளவுக்கு ஒரு நல்ல ஜோசியர் கண்டுபிடிச்சிருவாரு. கொண்டு போய் பக்கத்துல நல்ல ஜோதிடரா இருந்தா அல்லது குடும்ப ஜோதிடரா இருந்தா அவங்கள்ட்ட கொடுத்து கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. குலதெய்வம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா முக்கியமானது. அவ்வளவுதான். குலதெய்வத்துடைய அருள் இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்களே அனுபவிக்க முடியும். இல்லைன்னா இப்ப நடக்கிறது மாதிரி தான், கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, துன்பத்துக்கு மேல துன்பம். 7.5 சனி போயிட்டு இருக்கு, பாத சனி ஆரம்பிக்க போகுது. வாழ்க்கையில கஷ்டம் அப்படின்னா என்னன்னு இப்ப தெரிஞ்சிருப்பீங்க, அதனுடைய எல்லையை தொட்டிருப்பீங்க. அதே குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் சீரா போயிட்டு இருந்திருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு சமாளிக்க கூடிய அந்த வலிமை, அந்த திறமை, அந்த சூழ்நிலை அமைஞ்சிருக்கும். குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா. அது இல்லைன்னா செத்தோம் பொழைச்சோம்
அப்படின்னா இருந்திருக்கும். இப்போ அதனால் குலதெய்வம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. கண்டுபிடிச்சு வச்சுக்கிங்க. பெண்களாக இருந்தால் உங்களுக்கு 2 குலதெய்வம் இருக்கணும். எப்படிங்க? புகுந்த வீட்டு தெய்வம், பிறந்த வீட்டு தெய்வம். சரிங்க, எது முக்கியம்? 2 தெய்வமே முக்கியம். ஏன்னா நீங்கள் பிறக்கும் போது உங்கள் கூடவே இருந்து உங்களை காத்து, குழந்தை பருவத்தில் பல கண்டங்களை கடந்து காத்து உங்களை கொண்டு வந்து புகுந்த வீட்டு கணவர்கிட்ட கொடுத்துருக்காங்க, அந்த தெய்வத்திட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அதனால் நம்ம எப்பொழுதுமே பிறந்த வீட்டு தெய்வத்தையும் மறைக்கக்கூடாது. பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா வருஷத்தில் ஒரு முறையாவது குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கிறது மாதிரி போயிட்டு வாங்க, பூஜை செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு தேவை. அடுத்து பார்த்தோம்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டையும் ஒரு அன்பு, பாசத்தோட, நேசத்தோட, ஒரு மரியாதையோட நடந்துக்க கூடியவங்க நீங்கள். அதே போல் வெளிப்படையாக பேசுவீங்க. மனசில் ஒன்று இருக்காது, உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுறது மாதிரி வாழ்க்கையில் அது நடந்துக்கவே மாட்டீங்க. இந்த கருணை உணர்வு, தர்மம் செய்கிற உணர்வு அதிகமாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு கொடுத்து தான் உங்களுக்கு பழக்கமே தவிர அடுத்தவங்கள்ட்ட இருந்து பறிச்சு பழக்கம் இல்லை. யாருடைய வயிற்றுலையும் அடிக்க மாட்டீங்க. இயற்கையாகவே உங்களுக்கு நீதி, நேர்மை இது மேலே முழு நம்பிக்கை இருக்கும். ஏன் அப்படின்னா அதனுடைய ராசியில் நீங்கள் பிறந்துட்டீங்க. உங்கள் ராசி அதிபதி சனி பகவான், நீதிக்கும் நேர்மைக்கும் அதிபதி, கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னவா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ, இப்போ வாழ்க்கையில் எதுவாக நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமோ அதனுடைய பலன் 100 மடங்கு அதிகமாக நமக்கு கிடைக்கும். அடுத்தது நல்லது செஞ்சால் நல்லது கிடைக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது கிடைக்கும். இந்த கர்மாவுக்கு அதிபதி தான் சனி பகவான். அப்போ இதில் முழு நம்பிக்கை, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவறதுக்கு தான் உங்களுக்கு மனசு வருமே தவிர அடுத்தவங்களுக்கு உபத்திரம் செய்ய மனசே வராது. ஏன்னா வாழ்க்கையினுடைய தத்துவத்தை புரிஞ்சவங்க. இப்படி வாழ்ந்தா இப்படி இருக்கலாம், நம்ம இதுக்காக தான் அந்த பூமியில் பிறந்திருக்கோம், இந்த குடும்பத்தில் இதுக்காக தான் பிறந்திருக்கோம், இதுக்காக தான் வந்து சேர்ந்துருக்கோம், இது நம்முடைய கடமை, இப்படி தான் நமக்கு இருக்கணும், இப்படி தான் நம்ம வாழணும், நமக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது, நமக்கு ஒரு எல்லை இருக்குது. எப்படி வேணாலும் வாழ்கிறது வாழ்க்கை இல்லை. இந்த கர்மாவை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க, வாழ்க்கை தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க, அதனால் எப்பொழுதுமே இந்த நீதி நேர்மையோட முடிஞ்ச வரைக்கும் இருப்பீங்க. சில சூழ்நிலை காரணமாக தடம் மாறி இருக்கலாம், இருந்தாலும் முழு மனசோட மாற மாட்டீங்க. சீக்கிரம் அதை உணர்ந்து வெளியில் வந்துடுவீங்க. அது எவ்வளோ பெரிய தவறான காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் வெளியில் வர்றதுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அன்பு கும்பராசி நண்பர்களும் தோழிகளும். ஏன்னா நீதிபதியான சனி பகவானால் ஆளக்கூடிய ஒரு ராசி. அப்போ நீதி, சட்டம் இது சார்ந்த விஷயங்களில் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க, சரியாக கடைபிடிப்பீங்க. அரசுக்கு எதிராக அல்லது சட்டத்துக்கு புறம்பா எதையும் செய்ய மாட்டீங்க. தர்மம் எது, சட்டம் எது அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடியவர்கள். ஏன்னா சில பேர் தர்மம் அதர்மம்லாம் உண்மை இல்லை, ஆனால் சட்டம் அப்படிங்கிறது உண்மை, சட்டத்துக்கு பயந்து நடந்தால் போதும், இந்த அரசாட்சி அதுக்கு தெரியாமல் எது வேணாலும் பண்ணலாம், ஆனால் தர்மமாவது இன்னொன்னாவது தர்மத்தை கோட்டை விட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் என் அன்பு கும்பராசி நண்பர்கள் தோழிகள் அப்படி இல்லை. சட்டத்தை விட தர்மத்தை உயர்வாக நினைக்கிறவங்க. சட்டம் எது வேணாலும் சொல்லட்டும், ஆனால் தர்மங்கிறது காலகாலத்துக்கு அழிக்க முடியாதது. அதுதான் இந்த ஒவ்வொரு உயிரினத்தையும் காக்கக்கூடியது. இன்னைக்கும் தடம் புரளாமல் எவ்வளவு சுழன்றாலும், எத்தனை நட்சத்திரங்கள், எத்தனை கோள்கள், எத்தனை சூரிய குடும்பங்கள் இருந்தாலும் எங்கேயும் ஒன்றுக்கொன்று மோதாமல் நம்ம சூரிய குடும்பத்தை பத்திரமா பாதுகாத்து வைக்கிறது இந்த தர்மம் தான். அதாவது நல்லவர்கள் 4 பேர் வாழறதுனால தான். ஏன்னா மொத்தமாக அழிச்சிட்டு புதுசாக உருவாக்கிடுவார் கடவுள். அந்த தர்மத்தையும் நியாயத்தையும் கடைபிடிக்கிறவங்க என் அன்பு கும்பராசி நண்பர்கள். சில பேர் உங்களை கோழை அப்படின்னு நினைக்கலாம், அறிவில்லாதவங்க அப்படின்னு நினைக்கலாம், இல்லைனா கிராமத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தத்தி அப்படின்ட்டு, அப்படி கூட நினைக்கலாம். ஆனால் எல்லாம் தெரிந்த ஞானி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க மாட்டாங்க. அந்த வகையை சேர்ந்தவங்க என் அன்பு கும்பராசி நண்பர்கள். உலகம் எப்படி வேணாலும் நினச்சிக்கிட்டுமே, சந்தோஷப்படட்டும், நம்ம முட்டாள்னு நினைக்கிறதுனால சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா சந்தோஷப்படட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். அதனால் நான் புத்திசாலி, நான் அறிவாளி, நான் நல்லவன், நேர்மையானவன் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க என் அன்பு கும்பராசி நண்பர்கள். அப்போ இவங்களுக்கு இந்த உபாசனை தெய்வம் என்ன செய்யும்? குலதெய்வம் சரி, இஷ்ட தெய்வம் தெரியும், அது என்ன உபாசனை தெய்வம். அடுத்தது உபாசன தெய்வம். உபாசன தெய்வம் அப்படிங்கிறது உங்க ராசி கட்டத்தில் 9ஆம் வீட்டுடைய அதிபதி யாரு, அந்த அதிபதிக்கு அதி தேவதை எது அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் உபாசனை தெய்வம். அப்போ 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம். ஒரு மனுஷனுடைய வாழ்நாளில் என்னென்ன பாக்கியத்தை அடையிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த உபாசன தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துக்கு அந்த பாக்கியத்தை நம்ம முழுசாக அடையணும் அப்படின்னா இந்த அதிதேவதை உபாசன தெய்வத்துடைய சக்தி நமக்கு தேவை. எவ்வளவு பெரிய ஆபத்தாக இருந்தாலும் அதில் நம்மளை மாட்டி விடாமல் தூக்கி விடுற சக்தி இந்த தெய்வத்துக்கு உண்டு. குலதெய்வ வழிபாடு தடைப்பட்டாலும் அல்லது குலதெய்வம் எதுனே தெரியாதவங்களுக்கும் இந்த உபாசனை தெய்வம் மிக மிக முக்கியமானது. தயவு செஞ்சு குலதெய்வத்தை மறந்துட்டீங்க அப்படின்னாலும் சரி, குலதெய்வமே இருந்தாலும் சரி, உங்கள் ராசிக்கான
உபாசன தெய்வத்தை விட்டுறாதீங்க. ஏன்னா கஷ்ட காலத்துல உங்களை தூக்கி விடுற ஒரு தெய்வம், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய தெய்வம். குலதெய்வம் கூடவே வரும், ஆனா உபாசன தெய்வம் கூடவே காவலுக்கு இருக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி, சோர்ந்து போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளார ஒரு சக்தியை கொடுத்து தூக்கி விடுற தெய்வம் இந்த உபாசன தெய்வம் தான். அப்ப கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனி அதிபதியா இருக்கிறதுனால கடும் உழைப்பாளர்கள். நேரம் காலம்லாம் தெரியாது, உழைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அது எந்த நேரமா இருந்தாலும் உழைப்பீங்க. 24 மணி நேரமும் உங்களுக்கு உழைக்கக்கூடிய நேரம். அந்த 24 மணி நேரமே பத்தாது, இன்னொரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்திருக்க கூடாதா ஒரு நாளைக்கு அப்படி நினைக்கக்கூடியவர்கள். எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் கஷ்டப்படுறதுக்கு தயாராக இருப்பீங்க. ஏன்னா குடும்பத்துக்காக நேர்ந்து விட்டவர்கள்னு சொல்லுவாங்கள்ல, கோவிலுக்கு நேர்ந்து விட்டவர்கள் அப்படின்ட்டு. குடும்பத்தில் ஒரு கும்பராசி இருந்துச்சுன்னா அந்த குடும்பமே ஓஹோன்னு வாழும். அந்த கும்பராசியால் தான் எல்லாமே முடியும். உண்மையான உழைப்பு, நீதி, நேர்மை, கடவுள் பக்தி, தெளிவான ஒரு முன்னேற்றம், இதெல்லாம் இருக்கு ஒரு குடும்பத்தில் அப்படின்னா அங்கே கும்பராசிக்காரவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. இதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. சந்தேகம்னா டெஸ்ட் பண்ணி வேணா பாருங்க. அதனால கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீதியோடும் நேர்மையோடும் இருப்பீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளும் உண்டு. உங்களை தோற்கடிக்கிறதுக்கு உங்களை நிறைய பேர் காத்திருப்பாங்க, துரோகம் செய்யறதுக்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க, நிறைய பேர் உங்களை பயன்படுத்தி இருப்பாங்க. அப்போ நிறைய தோல்வி அடைஞ்சிருப்பீங்க, அப்போ விழுந்திருப்பீங்க. அப்போ அதிக பிரச்சனைகள் அடுத்தவங்களால வரும்போது சோர்ந்து போயிடுவீங்க. இங்க சோர்வு அடையவே கூடாத ஒரு ராசி எதுனா கும்பராசி. சோர்வு அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா வாழ்க்கையில் எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்? அதுக்கு அதிபதி காரணம் சனிதான் காரணம். ரொம்ப பொறுமையான ஒரு கிரகம். சூரியனை சுற்றி வர்றதுக்கு 30 வருடங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கிரகம். அந்த அளவுக்கு பொறுமை. அதனால சோர்வு அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேறது ரொம்ப கஷ்டம். இது மாதிரியான நேரத்தில் தான் இந்த உபாசன தெய்வம் அப்படிங்கிறது கூடவே வரும். அப்போ உபாசன தெய்வம் கும்பராசிக்கு எதுவாக இருக்கலாம் அப்படின்னா, அதாவது சனியை ராசிநாதனாக கொண்டிருக்கிற கும்பராசி நண்பர்கள் காலப்பைரவரை வணங்கலாம். அதுதான் உங்களுக்கு உபாசன தெய்வம். அது மட்டும் இல்ல, திருக்குற்றாலநாதரை உபாசன தெய்வமா நீங்க வணங்கி வரீங்க அப்படின்னா வீழ்ந்தாலும் தூக்கி விடக்கூடிய ஒரு தெய்வம் அது. அதனால குலதெய்வம் மாதிரி, இஷ்ட தெய்வம் மாதிரி இந்த தெய்வத்தையும் வணங்கறதுக்கு மறந்துடாதீங்க. உங்கள் ராசிக்குரிய உபாசன தெய்வம் திருக்குற்றாலநாதர். அதை பற்றி சர்ச் பண்ணுங்க எங்கே இருக்குது அப்படின்னு. ஏன்னா நான் இப்போ சொல்லிடலாம், ஊர் சொல்லிடலாம், இடம் சொல்லிடலாம், ஆனால் அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களா இல்லையான்னு உங்கள் கையில் தானே இருக்குது. சர்ச் பண்ணி பாருங்கள் எங்கே இருக்குது, கேட்டு தெரிஞ்சுங்க. ஒரு டைம் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அடுத்தது, எப்பொழுதுமே பரிகாரம் அப்படிங்கிறது 2 விதமான பரிகாரம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. ஒன்று ஆன்மீக பரிகாரம், இன்னொன்று வாழ்வியல் பரிகாரம். ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் கோவில் குளத்துக்கு போனா சரியாயிடும், வீட்டில் பரிகாரம் பண்ணா சரியாயிடும், வீட்டில் பூஜை பண்ணா சரியாயிடும். ஆனா சில விஷயங்கள், சில பிரச்சனைக்கு நம்மளால தீர்வு காணவே முடியாது, அது சரியே ஆகாது. அதுக்கு காரணம் என்னன்னா வாழ்வியல் பரிகாரம். வாழ்வியல் பரிகாரம் என்ன? நம்ம வாழ்ற வாழ்க்கையில தர்மம் செய்யறது, 4 பேருக்கு உதவி செய்யறது, நம்மளே நம்ம வருத்திக்கிறது, கஷ்டப்படுத்திக்கிறது, தியானம் பண்றது, நடைப்பயணம், கிரிவலம், விரதம் இருக்கிறது, இது மாதிரி வாழ்க்கையில நம்மளே நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டு அடுத்தவங்களுக்கு உதவிகரமா இருந்து அடுத்தவங்களுடைய கஷ்டங்களை போக்கி இப்படி பல பாவங்களை கழிக்கிறது தான் வாழ்வியல் பரிகாரம். இந்த பரிகாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கர்மாவை தீர்க்கக்கூடிய பரிகாரம். எவ்வளவு பெரிய பாவங்களை செஞ்சிருந்தாலும் அதை உணர்ந்து இதுக்கு மேல செய்ய மாட்டோம், என்னையே நான் கஷ்டப்படுத்திக்கிறேன், நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், சட்டத்தின் மூலமா எனக்கு தண்டனை கிடைக்கல அப்படின்னாலும் இறைவா நீ எனக்கு தண்டனை கொடுத்துடாத, நான் அதுக்கு பரிகாரம் என்ன வேணாலும் செய்யறேன், என்னையே நான் கொடுக்குறேன். அதாவது பரிகாரம் செய்யறதுனால என்ன தப்பு வேணாலும் செய்யலாமா அப்படின்னு கேட்பீங்க. சில நேரத்தில் நம்ம அறியாம இதெல்லாம் பெரிய பாவம்னு தெரிஞ்சு சில பாவங்களை நம்ம செஞ்சிருவோம், தவறுகளை செஞ்சிருவோம். அந்த நேரத்தில் நம்மளுடைய மூளை சரியா வேலை செய்யாது, கோபத்தில் செய்வோம். இந்த தவறுகள்ங்கிற விஷயத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. வாழ்க்கையில நிறைய தப்பு பண்றோம், அந்த தவறுகளால நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம மீளணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளே வருத்திக்கணும். முதல்ல நம்ம இதுக்கு மேலே அந்த தவறு செய்ய மாட்டோம், மன்னிச்சிங்க இறைவா அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டு, அடுத்தது நம்மளே துன்புறுத்திக்கிறது, அல்லது யாருக்கு நம்ம பிரச்சனையை கொடுத்தோமோ, யாருக்கு பாவம் செஞ்சோமோ, என்ன விதமான பாவம் செஞ்சோமோ அதுக்கு ஏற்றது மாதிரி ஒரு மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு கஷ்டப்பட்டு நம்ம உடல் உழைப்பு மூலியமா மனம் வருந்தி அவங்களுக்கு உதவி செய்யறது கூட ஒரு விதத்தில் அந்த பரிகாரங்கள் சரியாகும். அப்ப இது மாதிரியான பரிகாரங்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்க, வாழ்க்கையில எல்லாருமே ஜெயிச்சிடறாங்களா, இல்லைன்னா எல்லாருமே தோத்துடுறாங்களா? ஆனா நாங்க மட்டும் ஏன் தோத்துக்கிட்டே இருக்கோம்? எல்லாருக்கும் வெற்றி தோல்வி வர்றது சகஜம், ஆனா எங்களுக்கு மட்டும் தோல்வி மட்டுமே வருது. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு நாங்க என்ன செய்யறது?
தோல்வி மட்டுமே வருது அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை, நம்மளால முடியுமா முடியாதாங்கிற சந்தேகம், ஒரு விஷயத்துல நம்மளால கண்டிப்பா முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இல்லாதது. திறமை இருந்தாலும் இந்த ராசியில பல பேர் தோல்வி அடையறதுக்கு காரணம் இந்த தன்னம்பிக்கை இல்லாததுதான். அதுக்கு முக்கியமா நம்ம ரொம்ப சின்ன குடும்பத்துல பிறந்துட்டோமோ, ஏழை குடும்பத்துல பிறந்துட்டோமோ, நமக்கு இந்த வலிமை இல்லையோ. ஆனா உங்களுக்குள்ளார எல்லா திறமையும் இருக்கும். திறமை இருந்தாலும் இந்த தாழ்வு மனப்பான்மை தோல்விக்கு அறிகுறியா மாறிடும். நம்மளால முடியாது, நமக்கு இது செட் ஆகாது, இது நமக்கு ஒத்து வராது, அத ஒரு விஷயத்த பெருசா நினைச்சுக்கிறது. இறங்கி பார்த்தோம்னா அதுல ஒண்ணுமே இருக்காது. ஆனா இறங்கறதுக்கு முன்னாடி அதை பெரிய விஷயமா நினைச்சுக்கிறது. அந்த ஒப்பீடு இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். அவன் பெரியாள், நம்ம சின்னால், அவனுக்கு தைரியம் இருக்கு, நமக்கு தைரியம் இல்லை. இந்த ஒப்பீடு நம்மள வாழ்க்கையில முன்னேறவே விடாது. மிகப்பெரிய தடை. எதிரியை விட மோசமானது இந்த ஒப்பீடு. ஒன்னு புரிஞ்சுக்கணும், அசாத்திய சக்தி நமக்கு இருக்கு. நம்மளை விட ஒரு சக்தி படைத்தவர்கள் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. ஏன்னா அறிவியல்ல பல கண்டுபிடிப்பை கூட கண்டுபிடிச்ச மனுஷங்க மட்டும் இல்ல, கடவுளே கண்டுபிடிச்சவங்க மனுஷங்க. அப்ப கடவுளுக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கு பாருங்க. தன்னுடைய ஞானத்தால ஆயிரம் வருஷங்கள் தவம் இருந்து மனிதர்களாக வாழ்ந்த முனிவர்கள், சித்தர்கள், இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய சக்தி இருக்கும் பாருங்க. அப்ப அதே தான் நமக்கு இருக்கு. அதே மனிதர்கள் தான், அதே மூளை, அதே ரத்தம், அதே உடல். அப்ப மனிதர்கள்னா அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல, அசாத்திய சக்தி படைச்சவங்க. நம்ம அந்த மனசுல இருக்கிற எண்ணம் தான் உயர்வாக இருக்கணும், முடியும், நம்ம திறமையை விட இது பெரியதல்ல, நம்மளால முடியாது எதுவுமே இல்லை. இந்த எண்ணம் தான் நம்மளை தூக்கி நிறுத்துறது. சில பேர் ஒரு தோல்வியை பார்த்துட்டாலே துவண்டு போறது, அப்புறம் அந்த பக்கமே எட்டி பார்க்கறது இல்லை. அது வேலையோ தொழிலோ குடும்பமோ பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும். சில பேர், அதாவது சாதிச்சவங்க, எத்தனை முறை தோற்றாலும் கவலைப்படாம தொடர்ந்து போராடி போராடி தோற்று அவமானப்பட்டு வெற்றிக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ராத்திரியும் பகலும். கடைசியில ஒரு நாள் வெற்றி அவங்களுக்கு உறுதி. ஒரு சின்ன கதை, ரைட் சகோதரர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 பேரும் அம்மா கூட உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது வானத்தில் பார்க்குறாங்க பறவை. அந்த பறவையை பார்த்து கொஞ்சம் யோசிக்கிறான். அம்மா, இந்த மாதிரி நம்மளும் பறக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். அந்த அம்மா எப்பொழுதுமே பிள்ளைங்களுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துவாங்க, ஏன்னா சந்தோஷப்படணும். அப்படிப்பட்ட ஒரு சாதாரண அம்மா தான். முடியாதுன்னு சொல்றதெல்லாம் என்ன வருது, முடியும்னு சொன்னா சந்தோஷப்படுவான் புள்ள. அதுக்காகவே முடியும்பா அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை. அம்மா, ஒரு நாள் இந்த பறவை மாதிரி நானும் பறப்பேன் அப்படின்னு அந்த ரைட் அப்படிங்கிற புள்ள சொல்லுது. இன்னைக்கு இவ்வளவு பெரிய சாதனை படைச்சது அந்த சின்னஞ்சிறு தன்னம்பிக்கை தான். அந்த சின்னஞ்சிறு வயசுல வந்த மிகப்பெரிய சக்தி படைத்த தன்னம்பிக்கை. இந்த பலனுக்கும் இதுக்கு சம்பந்தம் இருக்கா, இதெல்லாம் தேவையா, இப்படி ஒரு கதை தேவையா அப்படின்னா தேவையில்லைதான். ஆனாலும் உங்களுக்குள்ளார இருக்கிற திறமை, உங்களுக்குள்ளார இருக்கிற போராட்டம், உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த தன்னம்பிக்கை வாழ்க்கையில எப்பொழுதுமே முக்கியம். இது ஜாதகத்தையும் தாண்டி மிக முக்கியமானது. அது அந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். சரி, அடுத்தது இஷ்ட தெய்வம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எந்த வேலை செஞ்சாலும் தொழில் செஞ்சாலும் அதுல வெற்றி அடையணும் அப்படின்னா ஈஸியா வெற்றி அடைஞ்சிடலாம். வேர்வே வெளில வராம வெற்றி அடைஞ்சிடலாம். அதிர்ஷ்டம், யோகம் எல்லாமே காத்திருக்கு. திடீர்னு லாபம் வரும், திடீர்னு பணம் கொட்டும், உழைக்கவே வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லுவோம் மட்டும் நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கே தெரியும், மாடா உழைக்கிறோம் ஓடா தேரோம், சும்மா உட்காந்தா சம்பளம் வந்துடும் அப்படின்னு போய் சொல்றீங்களா அப்படின்னு திட்டுவீங்க என்ன. கடின உழைப்பு உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா கடின உழைப்பு தான் உங்களை ஜெயிக்க வைக்கும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 தாரக மந்திரங்களை மனசுல வச்சுக்கோங்க. நேர்மை, கடின உழைப்பு, ஆன்மீக பயணம். இந்த 3 விஷயத்தையும் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இந்த உலகத்துல ஜெயிக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இதை முழுசா நம்புங்க, கடைபிடிங்க, விடாமுயற்சி பண்ணி செயல்படுத்துங்க. அடுத்தது எல்லாத்துலயும் ஜெயிப்பீங்க. இதுல தான் அப்படின்னு இல்லை, பொருளாதாரம், குடும்பம், வேலை, தொழில், கௌரவம், ஆடம்பரமான வாழ்க்கை, இதில் தான் இல்லை, எல்லாத்துலேயும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வலிமையை கொடுக்கும் இந்த 3 விஷயத்தையும் கடைபிடிச்சிங்க அப்படின்னா. ஏன்னா அதில் சனியின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ நீதி நேர்மையை கடைபிடிச்சே ஆகணும். அது மட்டும் இல்லை, நீதித்துறையிலையும் நீதிபதிகளாகவும் இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய புகழ் உங்களை சேரும். அடுத்தது ஆசிரியர் பணி, ஆராய்ச்சியாளர், வணிகம் செய்யறது, பெரிய பெரிய நிறுவனங்களை நடத்துறது, நிறைய உங்களுக்கு லோனு கிடைக்கும், நியாயமாக நடந்துப்பீங்க, கவர்மெண்ட்டுக்கு சரியா வரியை கட்டக்கூடியவர்கள். சனி ஆட்சி செய்கிற கும்பராசி நண்பர்களும் தோழிகளும் பெரிய பெரிய நியாயமான அதிகாரிகளாக வரக்கூடியவர்கள். நாட்டில் அரசு நல்லா இருக்கு அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா இது மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனால தான். அப்போ அதில் கும்பராசி நண்பர்களும் தோழிகளும் இருப்பீங்க. சிறந்த ஆலோசகராக இருப்பீங்க. அதுபோல் கும்பராசியில் சனியின் ஆதிக்கம் மிக அதிகமாக இருக்கும். அதனுடைய பலத்தை அதிகரிக்கணும் அப்படின்னா கும்பராசிக்குரிய இஷ்ட தெய்வங்களாக சிவபெருமானை வணங்குங்க. அது மட்டும் இல்ல, சனிக்கிழமையில ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி வடை மாலை அணிவிச்சு அர்ச்சனை செஞ்சு வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க, துரோகமே நடக்காது. தனிக்காட்டு ராஜா
அப்படியே யாராவது முயற்சி பண்ணால் கூட உங்கள் இடத்துக்கோ அல்லது உங்கள் பதவிக்கோ அல்லது உங்கள் வாழ்க்கையை பார்த்து உங்களை மாதிரி வாழணும், உங்களை வீழ்த்திட்டு வாழணும்னு நினச்சாலும் விரைவாக உங்கள் கண்ணு முன்னாடியே விழுந்துருவாங்க. அப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய இஷ்ட தெய்வங்கள் இது உங்களுக்கு. அடுத்த ஒவ்வொரு நட்சத்திரமும் பார்த்தோம் அப்படின்னா, அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையில முருகனை வழிபட்டீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். என்ன எதிர்பார்த்தீங்களோ அது கிடைக்கும். எதில் ஜெயிக்கணும்னு நினச்சிங்களோ அதில் ஜெயிப்பீங்க. அதுபோல் புதன்கிழமையில பெருமாளுக்கு துளசி மாலை அணிவிச்சு அர்ச்சனை செய்யுங்க. அப்புறம் சதயம் நட்சத்திர நண்பர்கள் ஞாயிற்றுக்கிழமையில ராகு கால வேளையில காளி தேவிக்கு பூஜை செஞ்சு வழிபடுங்க. இதெல்லாம் இஷ்ட தெய்வங்கள். அதாவது உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றணும், நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே ஒதுக்கப்பட்ட தெய்வங்கள். இந்த பிரபஞ்சத்தால், இந்த ஈஸ்வரனால் ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு நம்புனீங்க அப்படின்னா அந்த சக்தியால் ஒதுக்கப்பட்ட தெய்வங்கள் இதெல்லாம். காளி தேவி, அதை வழிபடுங்க. அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி கொண்டக்கடலை சுண்டல் நைவேத்தியம் படைச்சு வழிபடுங்க. மிகப்பெரிய வெற்றியை உங்கள் வாழ்க்கையில் 100% அடைவீங்க. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, எந்த ஒரு பொய்யுமே இல்லை. நம்பினால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. முயற்சி பண்ணி பாருங்கள். அது கூட இந்த பரிகாரத்தை கொஞ்சம் சேர்த்துங்க. வாழ்க்கையில் பரிகாரம் இல்லாமல் நம்மளுடைய வெற்றி முழுமை அடையாது. தெய்வத்தின் துணை மிக மிக முக்கியமானது. நமக்கு பஞ்சபூதங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பஞ்சபூதங்கள் என்ன? நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இது பஞ்சபூதங்கள். ஆனால் நமக்கு பஞ்சபூத பிரச்சனை இருக்கு தெரியுங்களா? மனுஷன் வாழ்க்கையிலே மிக முக்கியமான பிரச்சனை இந்த 5 பிரச்சனை. என்ன பிரச்சனை? குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, தொழில் வேலை பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, நோய் பிரச்சனை. இந்த 5 தான் ஒரு மனுஷனுக்கு பெரிய பிரச்சனை. ஒரு மீள முடியாத பிரச்சனையா நினைக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த 5 பிரச்சனை. இந்த 5க்குள்ளர தான் நீங்க எந்த ஒரு துன்பங்களிலும் பிரச்சனைகளிலும் கஷ்டங்களிலும் இருந்தாகணும். அப்ப இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா தெய்வத்தின் அருள் வேண்டும். பாண்டவர்களுக்கு கிடைத்த கண்ணனை போல் நம்முடைய பிரச்சனை தீர்ந்து நம்முடைய மகாபாரத போரில் வெற்றி பெறணும் அப்படின்னா நமக்கான தெய்வம் கண்டிப்பா தேவை. அப்ப பரிகாரங்கள்ங்கிறது மிக முக்கியம். தெய்வத்தை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா பரிகாரங்களும் மிக முக்கியம். தெய்வத்தின் பார்வை நம்ம மேல கிடைக்கணும் அப்படின்னா பரிகாரங்கள் மிக மிக முக்கியம். அலட்சியமே செய்யக்கூடாது இந்த விஷயத்துல. ஏன் பரிகாரங்கள் அப்படின்னா கர்ம வினைகள் தீரணும் அப்படின்னா அந்த கர்ம வினைகள் நமக்கு கஷ்டங்கள் வந்து கர்ம வினை தீரும். அப்போ நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியல, ஒரே நிலையில் இருக்கும் அப்படின்னா நம்மளா அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறது தான் பரிகாரம். கஷ்டம் நிறையா வந்திருக்கு, நிறையா அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா அது பாடம். அடுத்தது நல்ல காலம் பிறந்துச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஆனால் கஷ்டங்களும் இல்லை, சந்தோஷமாக இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு வர முடியல, பெரிய லெவலுக்கு போக முடியல அப்படின்னா இந்த பரிகாரங்களை செய்யணும். நாமளாக போய் கஷ்டப்படணும். அப்போ நம்மளாக கஷ்டப்படணும் அப்படி எதுவுமே செய்யக்கூடாது, தானாக நடக்கணும் அப்படின்னா நடக்காது. பூஜைகள், ஆன்மீக பயணம், யாத்திரைகள், அதுபோல கிரிவலம், உண்ணாவிரதங்கள், நம்மளே வருத்திக்கக்கூடிய பல பரிகாரங்களை நம்ம செய்யணும். அதுக்கு இந்த பரிகாரம் நல்ல பரிகாரமாக இருக்கும். இதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்க. உங்கள் வீட்டில் செல்வம் சேரணுமா? திருமகளின் மகாலட்சுமியின் பார்வையும் குபேரனின் அருளும் சேர்ந்து குறைவற்ற செல்வத்தை கொடுக்கணுமா? அப்ப இந்த எளிய பூஜையை நீங்க செய்யுங்க. ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். இங்க என்ன முக்கியம் அப்படின்னா உண்மையான பக்தியும் நம்பிக்கையுடனும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நான் உண்மையா நம்பிக்கையா இந்த பரிகாரத்தை செய்யறேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா போதும். கடவுள்கிட்ட உங்க வீட்டுல செல்வ மகளும் குபேரரும் நிரந்தரமாக வாசம் செய்வார்கள். பூஜையை தொடங்கறதுக்கு முன்னாடி சில பொருட்கள் வாங்குறது அவசியம். முதல்ல பூஜை செய்யற நாளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். என்னைக்கு நம்ம பூஜை செய்ய போறோம்? தொடர்ந்து 9 வாரம் அல்லது தொடர்ந்து 9 மாதம். என்னைக்கு பூஜை செய்ய போறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை. என்னைக்கு நீங்க பூஜை செய்ய போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணீங்க. வாரம் வெள்ளிக்கிழமை பூஜை செய்ய போறீங்களா அல்லது மாசத்துல ஒரு வெள்ளிக்கிழமை பூஜை செய்ய போறீங்களா அப்படின்னு முடிவு பண்ணிக்கங்க. அடுத்தது நம்ம கோடீஸ்வரனாக மாறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? பணத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய மகாலட்சுமி, குரு பகவான், குபேரர், சுக்கிரர், ராகு பகவான் இவர்களுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும். இவங்களுடைய அருள் கிடைச்சாதான் நம்ம கோடீஸ்வரனாக ஆக முடியும். அப்ப இந்த 5 பேருடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருக்கணும். என்னைக்கே அந்த வெள்ளிக்கிழமை 9 நாட்களும் அந்த பிரம்ம முகூர்த்தத்துல தான் தேவர்களும் பித்ருக்களும் நம்ம வீடு தேடி வருவாங்க. அவங்க வர நேரத்துல நம்ம முழிச்சிருக்கணும். அப்ப அந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருச்சு எங்கேயும் போக கூடாது. கதவு கிட்ட போகணும். கதவை திறந்து மகாலட்சுமியே வருக, 30 முக்கோடி தேவர்களே வருக அப்படின்னு 3 முறை சொல்லுங்க. 3 முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு பூஜை அறையவும் வாசலையும் சுத்தம் பண்ணிட்டு வாசல்ல சாணம் தெளிங்க. நீங்க நகரத்துல இருந்தீங்க அப்படின்னா மஞ்சள் தண்ணியை கரைச்சி
அதை வாசலில் தெளிச்சிங்க. கொஞ்சம் உங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி தெளிச்சுக்கிட்டு பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க. இது மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கக்கூடிய செயல். பாரம்பரியமாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு பெரிய வரலாறே உண்டு. 1000 ஏழைகளுக்கு உணவு போடுறதும் இந்த பச்சரிசி மாவு கோலம் போடுறதும் ஒன்று. பூச்சி புழுக்கள் எறும்புக்கள் இதை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றது அந்த புண்ணியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க. பொடியாலேயோ மண்ணாலேயோ கோலம் போடாதீங்க. கோலம் போட்டுட்டு பூஜை அறையில் போய் வழக்கமாக தீப தூபம் ஏற்றுங்க. சாம்பிராணி புகையை நல்லா தூவ விடுங்க. அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. மகாலட்சுமி காயத்ரி மந்திரம் மிக முக்கியமான மந்திரம். அவ்வளவு சக்தி உண்டு இந்த மந்திரத்துக்கு. இந்த மந்திரத்தை சொல்றவங்களுக்கு இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் அனைத்து சுகங்களையும் அனுபவிக்க வாய்ப்பு கிடைக்கும். ஒழுக்க நெறியோடு உள்ள தூய்மையோடு மன தெளிவோடு இருக்க வைக்கும். வீட்டில் சுத்தமான இடத்துல அமர்ந்து 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க. மகாலட்சுமி காயத்ரி மந்திரம். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி வித்மகே விஷ்ணு பதன்யேச தீமகி தன்னோ லட்சுமி பிரசோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரம் எத்தனை முறை? 108 முறை கண்டிப்பா சொல்லுங்க. 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல. கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சொல்லிட்டு அன்னைக்கு நீங்க என்ன வேலை தொழில் செய்றீங்களோ அதை மனப்பூர்வமா செய்யணும். உண்மையா செய்யணும். அந்த செயல்ல எந்த ஒரு கள்ளம் கபடம் பொய் எதுவுமே இருக்கக்கூடாது. நடிக்கவே கூடாது. இந்த விஷயத்துல ஒரு தொழிலையோ வேலையிலையோ நிறைய விஷயங்கள் இருக்கு. நேர்மையா இருக்கணும். உங்க வேலைக்கு ஏற்றது மாதிரி தொழிலுக்கு ஏற்றது மாதிரி அன்னைக்கு தெளிவா இருங்க. அதுபோல லட்சியத்தை மனசுல ஓட்டி பாருங்க. கனவு காணுங்கள் அன்று முழுவதும். கனவுன்னா கண்ணை மூடிக்கிட்டு நீங்க என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ நேரம் கிடைக்கும் போது ஒரு 10 நிமிஷம் நீங்க என்னெல்லாம் ஆகணுமோ என்னவா ஆகணுமோ எப்படி வாழணும் உங்களுடைய லெவல் என்ன எப்படி நீங்க ஆசைப்படுறீங்க என்ன தொழில் ஆசைப்படுறீங்க அல்லது என்ன வேலையில் ஆசைப்படுறீங்க எந்த அளவுக்கு உங்களோட வசதியை பெருக்கிக்கிறீங்க அதை எல்லாமே ஒரு 10 நிமிஷம் அமர்ந்து உங்க எண்ண ஓட்டத்துல ஓட விடுங்க. எண்ணங்களுக்கு மிக சக்தி உள்ளது. ஓட்ட விடுங்க. அப்புறம் மாலையில ஒரு 8 அகல் விளக்குல தீபம் ஏற்றணும். 8 அகல் விளக்குலையும் சுத்தமான பசுனை ஊற்றி அப்புறம் பஞ்சு திரிய மஞ்சள்ல கலங்க. மஞ்சள் வீட்டில் வச்சிருப்பீங்களா அதில் கலந்து 8 வகையான திரிய அதில் சுற்றி வைங்க. மஞ்சள் திரிய அதில் வச்சு தீபம் ஏற்றுங்க. இரவுல காலையில் எப்படி தீப தூபம் ஏற்றி சாமியை கும்பிட்டீங்களோ அதே போல் இப்பயும் வணங்குங்க. ஒரு நாளைக்கு 108 முறை அப்படிங்கிற அந்த மந்திரத்தை காலையில் ஒரு 54 முறையும் இந்த மாதிரி மாலையில் ஒரு 54 முறையும் சொல்லலாம். உங்கள் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கலாம். அதே போல் சொல்லுங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன பொருள் முக்கியமாக தேவைப்படுது நீங்கள் பயன்படுத்தி ஆகணும் அப்படின்னா நெய். இது மகாலட்சுமியின் அம்சம். மஞ்சள் கலக்குறீங்க திரியில குரு பகவானுக்குரிய பொருள் அது. தீபம் எல்லா தெய்வங்களுக்கும் எல்லா தேவர்களுக்கும் உரிய பொருள். திரியோட இந்த 4மே மிக மிக முக்கியமானது. முக்கியமானதுன்னா தரம் கலப்படம் இல்லாத சுத்தமான நெய்யா இருக்கணும். 9 நாளும் நீங்க பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி கோலம் போடணும். இதெல்லாம் உங்களால முடியல நீங்க இருக்கிற வேலைக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 9 விதமான பூஜை பொருட்கள் கலந்த பச்சரிசி கோலமாவு கட்டி வச்சிருக்காங்க. பவுடரும் வச்சிருக்காங்க. பச்சரிசியால இது வரைக்கும் யாரும் பவுடரால கோலம் போட்டிருக்க மாட்டாங்க. மண் பொடியால தான் போட்டிருப்பாங்க. இவங்க பச்சரிசியாலேயே பொடியும் வச்சிருக்காங்க கட்டியும் வச்சிருக்காங்க. அப்படியே வேலையே இல்லை. தண்ணியில் நனைச்சி உடனே கோலம் போட்டுடலாம். நெய்யும் இவங்கள்ட்ட சுத்தமான நெய் பசுமாட்டு நெய் இருக்கு. தீபத்திரியும் இருக்கு. இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்தி பாருங்க. தேவைன்னா இவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. அடுத்தது மகாலட்சுமி தாயாருடைய படத்துக்கு முன்னாடி அந்த தீபத்தை வச்சு வடக்கு பார்த்து அந்த தீபத்தை வச்சு தீபத்தை ஏத்துங்க. இப்படி 8 தீபத்தையும் ஏத்தணும் அப்படின்னா அஷ்டலட்சுமிகள் எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. அனைத்து செல்வங்களையும் அள்ளி கொடுப்பார்கள். இதனால கிடைக்கிற பலனை சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோவை பத்தாது. நிறைய போகும். நிறைய நேரம் ஆகும். வேண்டாம். கண்டிப்பா உங்களை கோடீஸ்வரனாக்கும். ஒரே வரியில சொல்லணும்னா இப்படிதான் சொல்லணும். நீங்க செல்வந்தரியாக மாறுவது நிச்சயம். இந்த 9 நாட்களுக்கு மட்டும் இதை செஞ்சு பாருங்க. அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அஷ்டமா சித்திகளும் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டா கிடைக்கும் அப்படிங்கிறது பல்லாயிரக்கணக்கானவர்களுடைய அனுபவம். இங்க முதல்ல நம்பிக்கை தான் முக்கியம். அடுத்தது நம்முடைய எண்ணங்கள் மிக மிக முக்கியம். அடுத்தது தரமான பொருட்கள் முக்கியம். அப்படி எண்ணங்கள் உறுதியா இருந்தா எதை நம்ம நினைக்கிறோமோ அதை சாதித்து காட்டலாம். நல்ல எண்ணங்களை நம்பிக்கை எண்ணங்களை மகிழ்ச்சி எண்ணங்களை திரும்ப திரும்ப நம்ம நினைக்கிறப்ப அது உடனே உழைப்பா மாறும் கனவா மாறும். அதுக்காக நம்ம கஷ்டப்படுவோம். நமக்கான ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் தன்னம்பிக்கையை கொடுக்கும். நம்முடைய சக்தி நம்முடைய எண்ணத்தில் தான் இருக்கிறது. இது நல்லா புரிஞ்சுக்கங்க. இவ்வளவு நேரம் பேசுறது எதுவுமே உங்க காதுல வீழனாலும் நீங்க கவனிக்கல அப்படின்னாலும் இதை முக்கியமா கவனிங்க. எண்ணங்கள் மிக மிக முக்கியமானது. இவ்வளவு விஷயம் சொன்னதையும் நீங்க நம்பினாதான் அடுத்தது உங்க வாழ்க்கையில் நீங்க கோடீஸ்வரராக மாற முடியும். அப்ப எண்ணம் நம்பிக்கை மிக மிக முக்கியமானது. அதனால விழிப்போடு இருங்கள். மனம் அப்படிங்கிற நிலத்துல
எதை போடுறோமோ அதுதான் விளையும். அதில் எதை போடணும் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு போடணும். நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா எப்படி வேணாலும் முன்னேறலாம். ஆனால் எப்படி முன்னேறணுங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்குது, ஒரு நீதி இருக்குது, ஒரு நியாயம் இருக்குது. அதன்படி நம்ம முன்னேறணும் அப்படிங்கிறதா மிக மிக முக்கியமானது. எப்பொழுதுமே இதை கடைபிடிங்க. உண்மை, உழைப்பு, உதவி, ஆன்மீகம், அதாவது இறைவனை நம்புவது. இதை மட்டும் மனசில் வச்சுங்க. நம்பிக்கையோடு உறுதியோடு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு நாள் கோடீஸ்வரன் தான். எப்பொழுதுமே இறைவன் துணையோட பயணம் செய்யுங்கள். இறைவனை பார்த்து இப்படி கேளுங்க, என்னை எத்தனை துரைகள் வீழ்த்தினாலும், எத்தனை துன்பங்கள் வீழ்த்தினாலும், எத்தனை விதிகள் வீழ்த்தினாலும், என்னை அழ வைக்கவும் விழ வைக்கவும் 1000 பேர் இருந்தாலும் வாழ வைக்க நீ இருக்கிறாய் ஈசனே அப்படின்னு சொல்லிட்டு உங்களது முயற்சியை தொடங்குங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.